ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு யாருக்காச்சும் பார்த்தோன்னு தோணுதா? டீ காஃபி எல்லாம் இல்லை, இது வந்து சுக்கு பாலுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சளி, காய்ச்சல், உடம்பு வலி, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுங்கிறவங்க இதை குடிக்கலாம். இதுக்கு என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, மல்லி 4 பங்கு, சுக்கு வந்து ஒரு அதில் வந்து பாதிங்க, மிளகு ஒரு கொஞ்சமாக ஒரு 5-6 மிளகு, ஒரு 10 to 12 ஏலக்காய், ஒரு ஒரு 20 மிளகு கிட்ட அன்னி போட்டுங்க. ஏன்னா அதிகமாக காரம் வேண்டாம், காரம் சேர்க்குறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. போட்டு மிக்சியில் நல்லா சுற்றிக்கிறோம். சுக்கை வந்து முதல்ல இடிக்கிறவங்கள நல்லா இடிச்சிட்டு அப்புறம் தாங்க மிக்சியில் போடணும். இல்லாட்டி அது வந்து மிக்சியில் அரைப்படாது. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அதில் வந்து இதில் ஒரு 1 ஸ்பூனும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனும் கம்மியாக தாங்க போடுற பார்த்துக்குங்க. இது வந்து 3 டம்ளருக்கு கரெக்டாக இருக்க அளவு. நீங்கள் வந்து இன்னும் குவான்டிட்டி வேணுன்னா கேளுங்க, நான் எப்படி என்னென்னு எவ்வளோ குவான்டிட்டிக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டுங்க. பால் ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பால் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாமளே பால் மாடு வச்சு கறந்து குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். வெளியில் வாங்குறது கொஞ்சம் ஒரு சுமாராக தான் இருக்கும். இது வந்து நாட்டு சர்க்கரைங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆட்டுற சர்க்கரை, சுத்தமான சர்க்கரைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யாராச்சும் வேணுனாலும் கேளுங்க, நான் அங்கே வந்து உங்களுக்கு வாங்கித்தரோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாலும் அதுவும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. முதல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் பாலோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு போட்டிங்கன்னா திருத்துரும். அதனால் நான் தனியாக ஆற்றிக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, அதனால் இந்த பக்கம் மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற்றிக்கிறோம். இது நல்லா சர்க்கரை அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு நல்லா சூடாக குடிக்கிறவங்கன்னா அப்படியே சும்மா ஒரு ஆற்றிட்டு அப்படியே வடிச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் சூடு கம்மியாக தான் குடிப்போம். அதனால் நல்லா நான் ஆற்றிக்கிறேன். நல்லா சர்க்கரை கரையணும். அதுக்கப்புறம் நல்லா வடிச்சுக்கலாம். இது வந்து காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, உங்களுக்கு என்ன உடம்பு பிரச்சனைனாலும் இதை குடிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் விடாமல் குடிங்க. உடம்பு பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தால் சளி காய்ச்சல் வர்றது குறையும். எங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கொடுக்குற ஒரு ஃபேவரட் ஐட்டங்க இது. எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வடிச்சிட்டோம், அவ்வளோதான். இது வந்து வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திப்பி நிற்கும். அந்த மல்லி, ஏலக்காய் எல்லாமே ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறன்னு தான் அரைக்கிறோம். பாருங்கள், அது வந்து அப்போ தான் வந்து அது நல்ல ஃப்ளேவராக இருக்குது. அதுவும் அரைச்ச உடனே வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாள் கூட இடித்து வைக்கலாம். ஆனால் அது ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் பொடி பண்ணி வச்சுருவேன். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நம்மளோட ஹெல்த்தியான சுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. சுக்கு பால் குடிக்கலாம் வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.